பிரைஸ் லாட் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த மாலை வேளையில் நான் தேவனுடைய பாரத்தை சுமந்து நான் உங்களோடு பேசி வந்திருக்கிறேன். இப்போ நீங்கள் நியூஸ் பார்த்துருக்கிறீங்க, பிலிப்பின் தேசத்தில் பயங்கரமான நிலநடுக்கத்தை நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் அந்த நிலநடுக்கத்தில் பாதிக்கப்படுறதை பார்க்குறோம். உயிர் பயத்தில் ஜனங்க கஷ்டப்படுறதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வரும்போது நம்ம ஜெபிக்க வேண்டிய நம்மளோட கடமை. தேசங்களுக்காக, பட்டணங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற திறப்பில் நிற்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், தேவ ஜனங்களும் ஜெபிக்க வேண்டிய நம்மேல் விழுந்த கடமை. இது எல்லாம் எதுக்கு அடையாளம் அப்படின்னா, வேதத்துல கடைசி நாட்கள்ல உண்டான அடையாளம், தேவனுடைய வரிக்கு உண்டான அடையாளம், தேவனுடைய சர்வவல்ல ராஜாதி ராஜாவுடைய வரப்போற அவருடைய வரிக்கு உண்டான அடையாளங்க. பிலிப்பின் தேசத்தில் நடக்கிறது இனி பல தேசங்கள் நடக்கும். அன்றதுல கடைசி நாட்கள் சொல்லியிருக்கிறாரு. யுத்தங்களையும் யுத்த செய்தி கேட்பேன்னு சொல்லி யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. நிலநடுக்கங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், ஜனத்துக்கு ஒரு ஜனம் எழும்பு, இதெல்லாம் வேற சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் நடந்து கொண்டே இருக்குது. ஆனா நம்ம ஜெபிக்க வேண்டிய தேவ ஜனங்கள், திறப்பில் நின்று சுவரை அடைக்கிற தேவ ஜனங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டிய நம்ம விழுந்த கடமை. நம்ம ஜெபிக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு என்னன்னா, கடைசி நாட்கள் தானே இது நடக்கும் அப்படிங்கிறத ஒரு பகுதி இருந்தாலும், இன்னொரு பகுதி நம்ம ஜெபிக்கும் போது அதனுடைய விளைவுகளை கர்த்தர் மாற்றுவார். ஒரு லட்சக்கணக்கான மறிக்கிற இடத்துல அந்த சாவுடைய எண்ணிக்கை குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம ஜெபிக்கும் போது. தேவன் நினிவே பட்டணத்துக்காக தேவனுடைய இறுதியும் பரிதவிச்சது. நினிவே பட்டணத்தை தேவன் பாதுகாத்தார், ஆனா சோதோம் குமோராவை அழித்து போட்டார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை சொல்லுகிற ஒரு சில நேரத்துல தேவனுடைய நியாய தீர்ப்பை புரிஞ்சு கொள்ள முடியாது. அதே போல இந்த நாட்கள் நம்ம ஜெபிக்க வேண்டிய நம்மேல் விழுந்த கடமை. நம்ம ஜெபிக்கணும். நம்ம தேவ ஜனங்களா இருக்கிற நீங்களும் நானும், நீங்க யாராவது இருக்கலாம், ஆனா ஏசப்பாவோட பிள்ளையா இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன், இது கடைசி நாட்களுடைய அடையாளம். தேவனுடைய அவருடைய வரிக்கு உண்டான அடையாளம். இனி காலம் இனி அது செல்லாது. பிலிப்பின் தேசம் நடக்கிற இப்படிப்பட்ட நிலநடுக்கங்களை கேள்விப்படுகிறீங்க, பார்க்குறீங்க. இதே போல பல நாடுகளில் பயங்கரமான இயற்கை சீற்றங்கள் இது வரப்போற நாட்கள்ல பயங்கரமா நடக்க போகுது. 2025 என்னோடு கூட கர்த்தர் பேசின அநேக காரியங்கள் நடந்து கொண்டே இருக்குது. இதெல்லாம் தேவனுடைய அடையாளங்கள், நடந்தே ஆகும். அதை மாற்றக்குள்ளே முடியவே முடியாது. இது மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. இது நடந்தே ஆகும். ஆனா நம்ம ஜெபிக்கும் போது தேசத்துல தேவன் எல்லா தேசத்தின் ஜனங்களையும் தேவன் ஜீவனை பாதுகாப்பார். அதுதான் விஷயம். என்னோட இணைந்து ஜெபம் பண்ணுவீங்களா? பிலிப்பு தேசத்துக்காக. பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த மாலை வேளையில இந்த பிலிப்பின் தேசத்தில் நடக்கிற நிலநடுக்கங்கள், ஆண்டவரே உயிர் சேதங்கள் ஒன்று ஏற்படாதபடி, ஆண்டவரே உயிர் சேதங்களோ பொருள் சேதங்கள் ஏற்படாதபடி, தேசத்துல அழிவராதபடி தேசங்களை இதை பாதுகாத்து நீர் மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லா தேசத்தையும் நீர் பாதுகாத்து மறைங்க, வேலியடைங்க, தீங்கு இருந்து ரட்சித்திருங்க. ஏசாமி மூலம் நான் ஜெபம் பண்ணி ஜெயங்களோ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நீங்களும் உங்களுடைய ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. தேச